வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் நியூஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஸ்ட்ரி இங்கிலாந்து வரலாற்றில் இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பெரிய ரகசியம். அதுதான் த பிரின்சஸ் இன் த டவர். 500 வருஷங்களுக்கு மேலே ஆச்சு. ஆனால் இன்னும் இந்த 2 இளவரசர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் உறுதியாக தெரியல. 1483 இங்கிலாந்து மன்னரான எட்வர்ட் IV மரணம் அடைந்தார். அவருடைய மகன் எட்வர்ட் V, அப்போ அவருக்கு 12 வயசு தான் ஆச்சு. அவர் அடுத்த மன்னராக இருக்கணும். ஆனால் அவர் சிறு வயசு என்பதால் அவருடைய சித்தப்பா ரிச்சர்ட் V கார்டியனாக நியமிக்கப்பட்டார். எட்வர்ட் Vயும் அவர் தம்பி ரிச்சர்ட் ஆஃப் ஷ்ரூபரியும் லண்டனில் இருந்த டவர் ஆஃப் லண்டனுக்கு அனுப்பினாங்க. அப்போது அது ஒரு ராயல் ரெசிடெண்ட்டாகவும் யூஸ் பண்ணப்பட்டது. முதலில் எல்லாரும் சாதாரணமாக தான் தெரிஞ்சுது. ஆனால் சில வருஷங்களுக்கு பிறகு மக்கள் அவர்களை பார்க்கவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பப்ளிக் வியூவில் இருந்து மறைஞ்சிட்டாங்க. பின்பு அவர்களை யாரும் பார்க்கவில்லை. பல வரலாற்று ஆசிரியர்கள் ரிச்சர்ட் III தான் அவர்களை கொலை செய்திருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏனென்றால் இளவரசர்கள் உயிரோடு இருந்தால் ரிச்சர்டோட அரசியல் உரிமை பறி போயிடும். அதனால் இவர் தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு உறுதியாக சொல்கிறாங்க. சிலர் வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் எனிமீஸும் இவர் கொலை பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாங்க. 1674 டவர் ஆஃப் லண்டன் ரெனோவேஷன் பண்ணப்போ அங்கே ரெண்டு சின்ன பசங்களோட பாடிஸ் கிடைச்சது. பலர் அது அந்த இளவரசரோட எலும்புகள் தான் நம்பினாங்க. ஆனால் அப்போ அந்த டைமில் மாடர்ன் டிஎன்ஏ டெக்னாலஜிலாம் இல்லாததுனால டிஎன்ஏ டெஸ்ட் நடக்கவில்லை. அதனால் இந்த மிஸ்ட்ரி இன்னும் தீரவே இல்லை. 2 இளவரசர்கள் உண்மையாகவே கொலை செய்யப்பட்டாங்களா? ரிச்சர்ட் III தான் இருக்குது காரணமா? இல்லை அவங்க ரகசியமாக தப்பிச்சு வாழ்ந்தாங்களா? இந்த கேள்விகளுக்கு இன்னும் பதில் இல்லை. அதனால தான் அந்த பிரின்சஸ் ஆஃப் டவர் இன்னும் இல்லை உலகத்தில் மிகப்பெரிய மிஸ்ட்ரியில் ஒன்றா இருக்குது. உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.